शेषार्जवंशकलशोधरिभूर्णसुन्दरम् रामानुजार्यवरपङ्कजराजहंसम् श्रीमद्वरप्रदगुरोस्तनयम् सुशीलम् श्रीमन्नृसिंहगुरुवर्यमहम् भजामि. अस्मद्गुरुसमारम्भाम् गिरिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. 25ஆம் வார்த்தை. திரிபுவன வீரதேவன் பட்டர்லிய ஆபிஜாத்தியம் கண்டு நீர் நம்பக்கல் ஒரு நாள் வந்து போகிறீர், ஒரு நாள் வந்து போகீர் என்றபேட்சிக்க பள்ளி கொள்ளுகிறவர் கைமறுத்தால் உன்னுடைய வாசல் வழிய வேறு போக்குண்டோ என்றெழுதினார். வார்த்தை 25ஆம் வார்த்தை. ஆனா எனக்கு என்ன வியாக்கியானம் அப்படின்னா, முந்தின வார்த்தையில் 2வது 3வது அர்த்தங்களை விவரிக்கிறது. 2வது அர்த்தத்தை விவரிக்கிறது. முதல்ல என்னது? இவ்வொழிய வேறு போக்குண்டோ நேர. இவ்வர்த்தத்திலே கந்தாடியான்தான் பெரியஜியருக்கு நியஸ்த பரதானவனை உடுத்த புடவைக்கு பிரதிகூலர் பக்கலிலே கஞ்சி அரிசி வேண்டிய நிற்கையாவது படிப்பெற்று உண்ணென்னும் படிப்பெற்றுண்ணும் பதிவிரத்தை மேல் அழிவுக்கு பரபக்திர ஸ்வீகாரம் பண்ணினவன் மாத்திரம் என்றடி செய்தார். இதுல என்ன செயல்படுத்துறது அப்படின்னா, ஆபிஜாத்தியம் நற்குடி பிறப்பு பெரிய பெருமாள் அஞ்சன் என்ற கையை மாற்றினால்தான் உன்னை போன்ற அரசினுடைய வாரிசலுக்கு வருவேன். அவர் மாற்ற மாட்டார், ஆகையாலே வருவதற்கு இடமில்லை என்று கருத்து. சாதன புத்தியா கைங்கரியமாவது பணிகொள்ள கூலி இன்றிருக்கே பணி செய்து கூலி வேண்டுகை. இவ்வர்த்தத்தில் கந்தாடையாண்டான் கோபாலஜியருக்கு அருள் செய்த வார்த்தை. கைங்கரியம் பண்ணி பலம் வேண்டுகையாவது நாடும் ஊரும் அறிய ஒருவனுக்கு கை கொடுத்த ஸ்திரீயானவள் தன் பக்தாவோடே ராத்திரி சம்ஸ்லேஷித்து விழுந்தவாறே அதுக்கு கூலி தா என்று அவனை வடிபிடித்து வளைத்த மாத்திரம். அதுவன் கைங்கரியம் பண்ணுபவனுக்கு ஜீவிக்க வேண்டாவோ என்ன? கொட்டையிட்டு பணி செய்யான் என்றால் கொட்டின் வாய் தேய்ந்தால் கொட்டுடையவன் இரும்பிட்டு கொள்ளும் இத்தனை அல்லது கொட்டு தானே இரும்பிட்டு கொள்ள கண்டிலோமே. அப்படியே இவனை கை கொண்டு பணிகொள்ளுபவனுக்கு அன்று ஜீவன விடுகையும் பரமாயிருப்பது என்று அருள் செய்தார். என்ன சொல்றாருன்னா, வைத்து பிழைப்புக்காக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதாவது ஒன்று 100,000 கொடுத்து பின்னுமாளும் செய்வன் நாச்சாரி திருமடி நாரதெரும்பிழையான பாசனம் என்று மேலும் மேலும் எம்பெருமானுக்கு
கொடுத்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் மனப்பான்மையோடு இருக்க வேண்டி இருக்கா. இப்போ நாரதரும் மாதரும் சிவரதம்பிக்கு 400 தராவில் வெண்ணை வாயினை என்று பராது வைத்தேன் ஆண்டாள் மனசில் நினைச்சா. எம்பெருமானார் அந்த 100 தரா நிறைய சமர்ப்பித்து ஆண்டாளுடைய குறை தீர்த்து வச்சார். ஆண்டாள் வாச்சா சொன்னாள், இவர் காயா பண்ணி வைத்தார். அப்போ இது உண்மை தெரிவித்தவுடனே அன்னரேன் தன் விக்கிரகம் நடந்து வந்து ராமானுஜரில் அருள பண்டித்து அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு அந்த கதை இருக்கு. அந்த மாதிரி அது சரி, நான் கைங்கரியம் பண்ண நீ என்ன பண்றாய் அப்படி பெருமாளை கேட்டதுன்னா அடுத்த பாஷை என்னது, 100,000 கொடுத்து பின்னுமாளும் செய்வன் அப்படின்னா, கைங்கரி பண்ணிட்டே இருக்கேன், கைங்கரி 1க்கு 100 மாதிரி பண்ண போறேன், ஒன்னு கேட்கறது இல்லைன்னு சொன்னாராம். அந்த மாதிரி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் மனப்பான்மையோடு இருக்க வேண்டி இருக்கா. அவருக்கு கைங்கரியம் செய்து கூலி வாங்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு இருப்பது மிக தாழ்ந்தது என்று கருத்து. கைங்கரியம் பண்ணிட்டு எனக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்கக்கூடாது. பின்னுமாளும் செய்வன் 100,000 100,000 கொடுத்து பின்னுமாளும் செய்வன் மறுபடியும் இன்னத்தை ஆள் செய்குவேன், கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்றார். கந்தாடையாண்டான் கோபாலஜியருக்கு அருளி செய்த வார்த்தை இது. இதை விவரிக்கிறது. முற்கூறிய விஷயத்துக்கு மேல் ஏற்படும் ஓர் ஆட்சேபத்துக்கு பரிகாரத்தை விளைக்கிறது. என்னது? கைங்கரியம் பண்ணுபவனும் உயிர் வாழ்ந்துதானே ஆக வேணும். ஆகியால் கைங்கரியத்துக்கு கூலி எதிர்பார்ப்பது எப்படி தவறாகும் என்பது ஆட்சேபம். இதற்கு பரிகாரம் பின்வருமாறு: களை கொட்டு முதலான ஆயுதங்களை கொண்டு ஒருவன் காரியம் கொள்ளும் போதோ அவ்வாறு அவ்வாயுதத்தில் தேய்மானமே ஏற்பட்டால் அதை ஆயுதத்தை உடையவன் சீர்திருத்தி கொள்ள வேண்டுமே வழியா ஆயுதம் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளலாகாது. அதுபோல பிரபன்னனிடம் கைங்கரியம் கொள்ளும் எம்பெருமானிக்கே பிரபன்னனுக்கு சொல்லிடும் பொறுப்பே தவிர பிரபன்னன் அதில் எப்பொறுப்பையும் ஏற்பது தகாது என்றபடி. என் வயத்தில் அழுக்கை நானே போக்கிக் கொள்ளேனோ என்ற வாக்கியம். அப்படின்னு என்ன? எம்பெருமானே சரி பண்றவனை தவிர நாம முயற்சி பண்ணி ஒன்னும் பிரதிபலம் கேட்க கூடாது. கைங்கரியம் பண்றான், எனக்கு என்ன வந்தது அப்படின்னா அது அவனை பார்த்துக்கிறான் எம்பெருமானை அப்படின்னு சொல்றான். கைங்கரியம் பண்ணிட்டு கூலி கொடு, எனக்கு என்ன கொடுத்தாய் அப்படின்ட்டு கேட்டதுன்னாக்கா அதுக்கு இது உத்தரம். என்ன சொல்றார்? ஆண்டாள் சொன்ன மாதிரி கைங்கரியம் பெண்ணிரவு 100 தரா சமர்ப்பித்த பிறகு பின்னுமாளும் செய்வன், 100,000 கொடுத்து பின்னுமாளும் செய்வன் அப்படின்ற அந்த மாதிரி இருக்கணுமே தவிர கைங்கரியம் பண்ணி பிரதிபலம் கேட்காதேன்னு இந்த வார்த்தையுடைய சாரம். சரி, அடுத்தது 286ஆம் வார்த்தை. அடும் ஷோராவனா அனுகூல ஆதரத்தோட இடுவதும் சிஷ்யன் இழ்வாடனாய் கொடுக்குனதும். இப்ப யாமடிசிறி சோறும் தந்து அடும் சோறு அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த அதே வாசகத்துல வருது. யாமடிசிறி சோறும் தந்து 100,000 கொடுத்து பின்னுமாடும் விஷயங்கள் அந்த அடும் சோர் ஆவனா அனுகூல ஆதரத்தோடே இடுவதும் சிஷ்யன் இழவாளனாய் கொடுக்குவதும் முஷ்டி பூக்கு ஜீவிக்குவதும்.
இவ்வர்த்தத்தில் பிரபன்னர் அருள் செய்யும்படி போக்கிய புத்தியா கைங்கரியம் பண்ணி ஜீவிக்குவதும் அனுகூல ஆதரத்தோடே கொடுக்குவதும் அவன் திருக்கை சிறப்பு. சிஷ்யன் கொடுக்குவது கருவூலத்தார் கொடுக்க கொள்ளுகை. முஷ்டி புகுந்தது அவன் பிறந்த பேரளவிலே தண்டி கொண்ட மாத்திரம். அதிலும் பேரிடவிலே பிரதி விஷாத பிரீத்தி விஷாதம் பிறவாதோவென்னா பெறுவதும் ஒரு முஷ்டி இழுப்பதும் ஒரு முஷ்டி ஆகையாலே அப்போது உச்சரிக்கிற பகவன் நாமத்தோட ஷமிக்கும் என்று பிள்ளை எழச் செய்வர். இது வார்த்தை. அடுத்த வார்த்தை என்ன வியாக்கியானம் சொல்றான்னா 281 வார்த்தையில் அடும் சோறு 3 எனப்பட்ட 3 சமைந்த சோறுகளாவன. 1 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அன்போடே கொடுப்பது. 2 சிஷ்யன் இன்னும் மிகுதியாக கொடுக்க முடியவில்லையே என்று குறையோடே கொடுப்பது. 3 ஊஞ்சபத்தியாலே பிடி அரிசிகளை பெற்று ஜீவிப்பது. எம்பெருமானார் என்றாரே அந்த மாதிரி. திருப்பாவை ஜீர்ந்தவர் ஏன் பெயர் வந்தது? ஊஞ்சவிருத்தி பண்ணி ஒரு 5 வீடுக்கு போய் அந்த விஷயம் எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு காலத்துக்கு கழிச்சுட்டு என்றார். 274 வார்த்தையில் 3வதான அந்த நியமத்தில் முதலாவது 3வது அர்த்தங்கள் இங்கு விவரிக்கப்பட்டன. இவ்விஷயத்தை மேலே நம்பிள்ளை வார்த்தையை கொண்டு விவரிக்கிறார். மிக இனிது என்னும் எண்ணத்துடன் பகவத் கைங்கரியம் செய்து அதில் கிடைப்பதும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அன்போடு கொடுப்பதும் எம்பெருமான் தன் நடிகார்களுக்கு தன் கையால் கொடுப்பதை ஒக்கும். சிஷ்யன் கொடுப்பது ராஜாக்களுடைய கருவூலத்திலிருந்து கிடைத்த பணம் போலே சிறப்பாயிருக்கும். பிடியரிசி பெறுவது உலகில் பிறந்த ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு அத்தியாவசியமான உணவுண்டு என்கிற நியாயப்படி பெற்றுக்கொண்டதாகும். இப்படி பெற்றுக்கொள்வதிலும் பெற்றால் ஆனந்தமும் பெறாவிட்டால் விருத்தமும் உண்டாகாதோ என்னில் பெறுவதோ பெறாமல் போவதோ ஒருபிடி அரிசி ஆகியாலே ஆனந்தமோ விருத்தமோ மிகுதியாக ஏற்பட இடமில்லை. ஊஞ்சபுத்திக்கு போது சொல்லும் நாராயண ராமானுஜாதி நாமங்கள் அந்த பிரீத்தியையும் வருத்தத்தையும் கூட அடக்கிவிடும் என்றபடி. உண்ணும் சோர் பிறகுநீர் தின்னம்பித்தர் எல்லாம் கண்ணன் ஆழ்வாருக்கு அந்த உண்ணும் சோறு அடிசிறி சோறு அடுசிறி சோறு அப்படின்றா. அந்த அடும் சிறி என்பது 3 விதமானது சொல்லி அதை ஊஞ்சவத்தில் பண்றது 3வது. அப்புறம் சிஷ்யன் இத்தனை ஜாஸ்தி கொடுக்கலையே அப்படின்னு கொடுக்க முடியாது 2வது. அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அன்போடே கொடுப்பது 3. இந்த மாதிரி அன்னம் திரிவிதம் அடும் சோறு திரிவிதம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 287 வார்த்தை போஜன விரோதியாவது. ஒரு வைஷ்ணவன் ஆதரத்தோடே சோரிடப்புக்கால் உண்ணுவன் ஆகார சௌஷ்டமம் நிரூபிக்கையும் இடுபவன் இவனுக்கு இது அமையாதோ
என்றிருக்கையும் போஜ்ய விரோதியாவது, இது போஜன விரோதி, போஜ்ய விரோதியாவது இட்டு கணக்கென்னும் சோறு, ஸ்வரூப அனுரூபமான போஜனமாவது கியாத்தியை பத்தாவதல், பூஜையை பத்தாவதல், என்னது நாடுகிறேன் என்கிற போஜனத்தை தவிர்ந்து நெய்யவரிந்தடிசில் என்னும் நல்லதோர் சோறு என்றும் உண்ணும் சோறு என்றும் இவத்தை புஜிக்கை. இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார்? ஆகார சௌஷ்டமம் நிரூபிக்கை. இந்த உணவு சுவையுடன் இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்கை. இது போஜன விரோதி. ஒரு வைஷ்ணவன் ஆதரத்தோடைய சுவையெடுப்புக்கால் இது சுவையுடன் இருக்கிறதா இல்லையா என்ற ஆராய்கை. இரண்டாவது, இட்டு கணக்கென்னும் சோறு, இவன் இவ்வளவு சோறு உண்டான், இவ்வளவு நாள் சோறு உண்டான் முதலான நினைவுகளுடன் உணவிடுகை உணவின் இனிமையை கெடுக்கும் ஆகையாலே போஜ்ய விரோதியாயிருக்கும். மூணாவது, வருபவர்க்கெல்லாம் விருந்திடுகிறார் என்னும் புகழ்க்காகவோ விருந்துண்ணுவர்கள் தன்னை பூஜிப்பவர்கள் என்றும் நினைவுடனேயோ எனக்கு சொந்தமான உணவை நான் இடுகிறேன் என்னும் அகங்காரத்தோடு இடுகிற உணவை கொள்ளாமல் நெய்யவரிந்ததிசல் நிச்சல் பாருடுமே வீரோ. ஆழ்வார் பாசுரம், திருவாய்மொழி. நலதோறு சோறு, திருப்பல்லாண்டு. நலதோறு சோறும் நல்லதோறு சோறும் நீரமும் அத்தாணி சேவகமும் புண்ணும் சோறு விலகனே திண்ணம் வெத்திரைவெல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார்களால் கொண்டாடப்பட்ட உணவை கொள்வது ஸ்வரூபத்துக்கு தக்க போஜனமாகும். அடுத்த வார்த்தை 288 வார்த்தை. உடையவர் திருமலைக்கு எழுந்தருகிற போது உத்தரநல்லூரிலே எழுந்தலை ஆன அளவிலே வானமாமலை தாசர் என்றொரு கோபால ஸ்ரீ வைஷ்ணவர் பாலுமிகு காய்ச்சி கொண்டு வந்து உடையவருக்கு பாங்காக பரிமாறா, உடையவர் விரும்பி அமுது செய்யா மீண்டு எழுந்துகிற போது அப்படியே பாங்காக கொண்டு வந்து பரிமாறா, இது நன்றாய் எழுந்திரீன்னா ஸ்ரீ வைஷ்ணவர் முன்பு விமரிசி அமுது செய்யவாறே, முன்பு விரும்பி அமுது செய்தவாறே இப்போதும் பாங்காக கொண்டு வந்தேன் என்ன அங்கனேயோ என்று ஒரு நாள் உபவசித்தருடினார். இரண்டாம் தரம் பால் கொண்டு கொடுத்தான் வாய்ந்தார். அது முன்பு விரும்பி அமுது செய்தவாறே இப்போதும் பாங்காக கொண்டு வந்தேன். நீர் முதல் அமுது செய்தீரே அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிவிடானா. அதுக்கோசரம் உரணப்பட்டு இருந்துட்டார் இவர். இப்ப அது வியாக்கியானம் பார்க்கணும். அங்கனையும் என்று ஒரு நாள் உபவாசித்தருடினார். உபவசித்தருடினார் என்னது? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மற்றொரு ஸ்ரீ வைஷ்ணவரை அமுது செய்ய பண்ணும் போது விருந்து படைப்பதற்கு 6 குணங்கள் இருக்க வேண்டும் என்று ஆச்சான் பிள்ளையின் திருவிழம் அவர் வார்த்தை. அவையாவனா இடவி, அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவரின் பெருமைக்கு தக்கபடி நாம் அமுதுபடைக்க பெற்றிலோம் என்னும் குறைபாடு. ஐயோ, இந்த சுவாமிக்கு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் நன்னா சாக்கிறியேன்னு இழிவிருக்கலாம். இரண்டாவது, இறப்பு, அதாவது தான் இவருக்கு அமுதுபடைப்பதற்கு
இருப்பதாக எண்ணாமல் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தமது குடிசையிலே அமுதன்ன பெற்றது நமது பாக்கியம் என்றோ. மேலும் அடிக்கடி இது நேர வேண்டுமே என்னும் எண்ணம். இந்த மாதிரி பாகவதர்கள் வந்து ஆத்துல அவர் செய்தே இருக்க வேணும், மனசுல அந்த மனப்பான்மை இருக்கணும். அதுக்கு என்ன பேரு? இறப்பு. மூணாவது இருமாப்பு. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர் தம் குடிசையில் அமுது செய்ய பெற்றால் நமக்கு நிகரில்லை என்னும் சாத்விக் கர்வம், அவன் துணுக்கம். அதாவது அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு தானிட்ட அமுது பாங்காயிருந்ததோ இல்லையோ, அமுது படைக்கும் போது அவசாரம் ஏதும் நேர்ந்து விட்டதோ என்னும் பயம். அஞ்சாவது சோகம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது படைக்கும் பாக்கியத்தை இத்தனை நாள் இழந்திருந்தோமே என்னும் வருத்தம். வாழ்வு. அதாவது அத்தியமே சபரம் ஜென்மா, இப்போதே என் பிரிவு பயன் பெற்றது சபரி சொல்றார் என்கிறபடியே ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அமுது படைத்தாலே அமுது படைத்ததாலே தான் வாய்ச்சி பெற்றதாக நினைத்திருக்கை. ராமர் பழம் கொடுத்த அத்தியமே சபரம் ஜென்மா அப்படின்ற அந்த மாதிரி நாங்களும் வாழ்வோடு இருக்க வேண்டியது. இதுக்கு வார்த்தை என்னன்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அமுது செய்ய பண்ணும் போது இழவும் இறப்பும் இருமாப்பும் துணுக்கமும் சோகமும் வாழ்வும் உண்டாக வேண்டும் என்று ஆச்சான் பிள்ளை அருளி செய்தறினார். பின்வார்த்தைக்கு ஆய்குலத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ வைஷ்ணவர் ஏற்கனவே திருமலை கிடந்தன போது விரும்பி அமதி செய்ததால் இப்போதும் பாலை பக்கமாக காய்ச்சி கொண்டு வந்தேன் என்று இடைக்குல ஸ்ரீ வைஷ்ணவர் சொன்னதிலிருந்து தன் பாலை தான் கொண்டு வந்து சமர்ப்பிப்பது போன்ற அகங்காரம் தரிக்கையாலே எம்பெருமானார் தாமரை எடுத்துக் கொண்டிருக்க விரும்பி ஒரு நாள் உபவாசம் இருந்தார் என்று தாத்பரியம். அவர் என்ன சொன்னான் அப்படின்னா, ஏற்கனவே திருமலை கிடந்திருந்த போது விரும்பி அபிதி செய்ததால் இப்போதும் பாலை பக்குவமாக காய்ச்சி கொண்டு வந்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு இவருக்கு என்னவாச்சு? ஸ்ரீவை ஒரு இடைக்குல ஸ்ரீவை சொன்னதிலிருந்து தன் பாலை தான் கொண்டு வந்து சமர்ப்பிப்பது போன்ற அகங்காரம் நெருக்கையாலே எம்பெருமானார் தாமரை எடுத்துக் கொண்டிருக்கு வருந்தி ஒரு நாள் உபவாசம் இருந்தார் என்று தாத்பரியம். அப்படின்னு சமர்ப்பித்த பிறகு ஏதோ சொல்லக்கூடாது. போறது வந்திருந்தீரே, கேட்டு சாப்பிட்டீரே, அதுக்கோசம் இந்திரனும் அப்படியே பண்ணிட்டு வந்தேன்னு இவருக்கு அது அகங்காரமா இருந்ததுன்னு ஒரு நாள் உபவாசம் இருந்துட்டாங்க. அடுத்தது வாக்கியம். விளைநகர் பிள்ளை, என்ன பிள்ளை நகர் பிள்ளை ஸ்ரீ வைஷ்ணவர்களை அமது செய்ய பண்ணுவர் என்று பட்டர் கேட்டு இதுக்கு அபிப்பிராயம் அறிய வேண்டும் என்று அவர் திருமானகைக்கு எழுந்திரடா அமுது செய்ய காலமானவாறே அதுக்கு அகத்துக்கு எழுந்திட வேண்டும் என்ன பட்டரும் பிள்ளையை அழைத்து, வாரீர் பிள்ளாய், நீர் என்ன நினைத்து அமுது செய்ய பண்ணுகிறீர் என்ன? அடியேன் மீளவரம் முதல்களுக்கு முன்பு எழுந்திட முதல்கள் திருப்பூரகம்
பானை ஒளிச்சுவர் என்று என்கிற இது பிரயோஜனமாக நினைத்திருப்பன் என் வட்டரும் மனிதர்களும் முகம் பார்த்து இச்செல்ல சொல்லற்ற சோறுண்டாகில் உஜ்ஜீவனம் என்று அறிவினார். வியாக்கியானம். விளை நகரப்பிள்ளை அல்லது பிள்ளை நகரப்பிள்ளை என்பார் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு யதேஷ்டமாக விருந்து படைக்கிறார் என்று கேள்விப்பட்டு பட்டர் ஒரு நாள் அவரிடம் சென்று அவரால் விருந்துக்கு அழைக்கப்பட்ட போது அவருடைய கருத்தை அறிய வேண்டும் என்பதற்காக நீர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமரு பண்ணும் போதோ அமுது படைக்கும் போதோ எந்த நினைத்து அமது செய்ய பண்ணுகிறீர் என்று கேட்டார். அதற்கு பிள்ளை, அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சமிர்த்தமாக அமது செய்ய வேண்டும் என்று நினைப்பவன். முதல் பங்கியில் அவரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடுத்த பங்கிக்கு வருபவர்களுக்கு உணவில்லாதபடி நிறைய உண்ண வேண்டும். ஒவ்வொரு பங்கியிலும் நான் புதிதாக ஏராளமாக சமைக்க வேண்டும் என்று நினைத்திருப்பேன் என்றார். இது ஏராளமாக விருந்திட்டோம் என்னும் பொருளுக்காக இவர் விருந்தினரை காட்டுகிறது. ஆகையால் பட்டர் இவர் ஸ்ரீ வைஷ்ணவ ததீயாராதனத்தை விசேஷமாக செய்தும் இப்படி புகழை விரும்பும் சொல்லை சொல்லாமல் ஸ்வயம் பிரயோஜனமாக செய்தாராகில் இவருக்கு ஆத்மோஜீவனமாகும் என்று அருளினார். பட்டரும் முதல்கள் முதல் பார்த்து முகம் பார்த்து சொல்லற்ற சோறுண்டாகில் உஜ்ஜீவனம் என்று அருளினார். அப்படின்னு என்ன? தன்னுடைய பெருமைக்காக சூரிடுவேன் என்று நினைக்காதே, பகவானுடைய கடாட்சத்துக்கு சூரிட வேண்டும் அப்படின்றது. அப்படி இருக்கணும். அப்பதான் நீ சோரிக்கிறதுக்கு பலம் அப்படின்னு சொல்றார். திருத்தி சீர்திருத்தி சொல்றார். அவர் என்ன சொல்றார்? முதல் பந்தியில் சாற்றுவாளுக்கணும், இரண்டாம் பக்தி வாழ்க்கை நன்னா இருக்கணும், இரண்டாம் பக்தி இன்னும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நான் சோரிடுறேன் அப்படின்ட்டார். இந்த மனப்பான்மை சரியே, எம்பெருமானுடைய மனசாட்சிக்காக பண்றேன் தினம் அப்படின்றார். அடுத்தது 291 வார்த்தை. ஸ்ரீ விதுரர் திருமாளிகையிலே அமுது செய்தது மடிதரவாத சோர் என்றே. இச்சொல்லத்த சோரிலே அது அச்சோறு உண்ணும் சோறு. உண்ணும் சோறு டெபினேஷன் கொடுக்கிறார். இங்கே மடிதரவாத சோறும் சுருள் மாறாத பூவும் அப்படின்னு வருது. அந்த மாதிரி விதுரர் திருமாளிகையிலே அமுது செய்கிறது மடிதரவாத சோறு. இந்த வாக்கியம் ஸ்ரீவிதரபூஷணம் 297வது சூரணையிலே விவரிக்கப்பட்டுள்ளது. மடிதரவாத சோறாவது முந்தர ஆதரத்தோட இட்டு பின்னை இதுக்கு காசு தரதாகாதோ என்று மடிச்சீரை சோதிக்கைக்காக மடியை பிடித்து தடவி உண்டவன் நெஞ்சு உழையும்படி வருந்தும்படி பண்ணும் பிரயோஜனாந்தரவரையிடும் சோறு போலன்றிருக்கே. உண்டவன் நெஞ்சு உகக்கும்படி அனன்ய பிரயோஜனமான வேறு பயன் கருதாத சோறு. இப்படி இருந்துள்ள சோத்திரே பாவனத்துவ போக்கியத்த பிரசஸ்தமாம்படி ஸ்ரீ விதரர் அவனுக்கு சமர்ப்பித்தது.
விதிரான்னானி பூஜை சுச்சின்னு குணவந்திச்சா அப்படின்னு விதரின் திருமணை போய் கண்டகடான் வாழைப்பழம் சாப்பிடுறார் என்னும் மாமனிகள் வியாக்கியானம் ஸ்ரீசூக்தி இங்கு அது சிந்திக்கத்தக்கது. முன்வார்த்தையில் புகழுக்காக இடப்படாத சொல்லத்து சூரு என்று பட்டர் அருளிச் செய்வதே இத்தகைய சோரே. இதையே ஆழ்வார் உண்ணும் சோறு என்று அருளிச் செய்தார். உண்ணும் சோறு பெருகினீர் தென்னும் பெத்தறிவெல்லாம் கணினிகளுடையானது பாகவதர்கள் உகக்கும் சோறு, மடித்தரவாத சோறு, பிரதிபலம் அபேட்சியாத சோறு. சரி, அடுத்தது 292 வார்த்தை. பிணச்சோறும் மணச்சோறும் விலைச்சோறும் புகழ்ச்சோறும் பொருள் சோறும் எச்சில் சோறும் இவை ஆறும் தியாஜ்யம். மத்தை சோறிலே வைஷ்ணவனுக்கும் சோறு என்று தீர்த்தங்குடி ஜியன் அருளிச் செய்வர். இது வார்த்தை வியாக்கியானம். உண்ணும் சோறுகளை 6 வகை ஆக காட்டி மத்தை சோரே உண்ணும் சோறு என்ன கடவுது இவ்வார்த்தை. இது 6 தவிர்ந்தல் உண்ணும் சோறு. அதேது 6 வகை உண்ணும் சோறுகளாகன பிணச்சோறு, அதாவது சாவு தீட்டுள்ள வீட்டில் இடம்படும் சோறு. மணச்சோறு, அதாவது திருமணத்தில் போது பலவிதமான அனாச்சாரங்களோடு இடப்படும் சோறு. விலைச்சோறு 3வது, அதாவது விலைக்கு விற்கப்படும் சோறு. லாப நோக்குடன் சமைக்கப்படுமாகையாலே பல அனாச்சாரங்களும் கலப்படங்களும் கலந்திருக்கும். 4வது புகழ்ச்சோறு, அதாவது புகழுக்காக இடப்பட்ட சோறு. அக்காரணத்தினாலேயே விலக்கத்தக்கது. பொருள் சோறு, அதாவது ஒரு பிரயோஜனத்தை விரும்பி ஒருவருக்கு இடப்படும் சோறு. இதுவும் விலைச்சோறு போன்றதாகியாலே விலக்கத்தக்கது. எச்சில் சோறு, அதாவது மற்ற தெய்வங்களுக்கு படைத்தாலேயோ அவைஷ்ணவர்கள் உண்டதாலேயோ அவர்களுடைய எச்சில் போன்றதாய் மிகுந்திருக்கும் சோறு. இது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு விலக்கத்தக்கது. இவ்வாறு வகைப்பட்ட சோறிலும் சேராததாய் ஸ்வயம் பிரயோஜனமாக இடப்படும் பகவத் பாகவத பிரசாரமே உண்ணும் சோறு என்று கருத்து. அடுத்தது விஷய பிராவண்யத்தில் கணிகா சம்பந்தம், கணிகாஸ்பரிஷம், விதவாஸ்பரிஷத்தை பத்த யாக சமானம். விதவாஸ்பரிஷம் பிராமண ஸ்திரீ ஸ்பரிஷத்தை பற்றி ஆக பிராமண ஸ்பரிஷத்தை பத்தியாக வேணும். பிராமணி ஸ்பரிஷம் மாத்திரு ஸ்பரிஷத்தை பத்த ஆக சமானம். மாத்திரு ஸ்பரிஷம் வைஷ்ணவி ஸ்பரிஷத்தை பத்த ஆக யாக சமானம். இதோ 4 சமானம் சொல்ற. அதுக்கு வியாக்கியானம் இருந்ததுதான் தெரியுது. 1, தன் மனைவி அல்லாத ஸ்திரியோடு உறவு கொள்வது மிகவும் தாழ்ந்தது. அப்படி உறவு கொள்வதில் பாபத்தின் களத்தை பார்க்கும் போது ஒன்றுக்கு மேல் ஒன்று கொடியதாக பல உறவுகளை காட்டுகிறது இவ்வார்த்தை. முந்தையது பிந்தையதை காட்டிலும் யாக சமானம் என சிறந்தது என்று இவ்வாக்கியங்கள் இருந்த போதிலும்
முந்தியதை காட்டிலும் பிந்தியது கொடியது என்று கருத்தை கொள்ள வேண்டும். தொழிலாக இதை ஏற்றுக்கொண்ட தாலி சம்போகத்தை காட்டிலும் பரபுருஷனை தொடத்தகாத விதவா சம்போகம் கொடியது. அதைவிட ஒரு பிராமணனுக்கு உரிமைப்பட்டிருக்கும் பத்னி சம்போகம் கொடியது. அதைவிட தன்னை பெற்ற தாயோடு உறவு கொள்வது மிக கொடியது. அதைவிட ஒரு வைஷ்ணவனின் பத்னியோடு உறவு கொள்வது மிக மிக கொடியது. இதற்கு பரிகாரமே இல்லை என்று கருத்து. அடுத்தது, தேகம் திரள் பொறாது, ஸ்வரூபம் தனி பொறாது. பகவத் விஷயத்துக்கு வெளியும் திரளும் தேட்டமாயிருக்கும், க்ஷுத்ர விஷயத்துக்கு இருளும் தனிமையும் தேட்டமாயிருக்கும். பகவத் விஷயத்தை அனுபவிக்கும் போது அடியார் குழாங்களாகி திரளும். அவர்களோடு கலந்து பரிமாறுகைக்கு வெளியும் விஸ்தாரமான வெளிச்சமான இடமும் தேவையாயிருக்கும். இதுக்கு நேர்மாறாக ஆண் பெண் விடுதலுக்கு இருளும் தனிமையும் தேவையாயிருக்கும். அஸ்மத்கிருதமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.